காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 21 எலெக்ஷன் சம்மந்தமான எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சிருச்சு மாலை 6 மணியோட. இந்த எலெக்ஷனில் மொத்தம் 4 வித்தியாசமான கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா களத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியும் கடைசியாக வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும், இந்த 4 கட்சிகளுக்குள்ளே தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து போட்டி. இது எல்லாருமே கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த 5 வருஷங்களுக்குள்ள டிஎம்கே என்ன ஆட்சி பண்ணுச்சு, அவங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதில் என்ன நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறலாம் நம்ம சொல்லி தெரிஞ்சு தேவையில்ல. அதில் பலன் அடைஞ்ச பல பேர் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா, டிவிக்கு ஓட்டு போடலாமா, இல்லை வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எதை வச்சு பேஸ் பண்ணி முடிவு பண்ணணும் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கருத்து சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனல் கருத்து மட்டும்தானே தவிர இது வந்து நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும், இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு மனநிலையுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக எனக்கு நினைத்தஞ்ச காலத்துலேருந்து நான் அரசியல் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போவுமே நம்மளோட தொகுதிக்குள்ளே இருக்கிற சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு இருக்காங்களே அவங்கள பற்றி கொஞ்சம் கவனிங்க. அவங்க பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கும்போது சுயேட்சை வேட்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ஓட்டு 150 ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. போன வாட்டி எங்கள் ஊரில் நான் ஓட்டு போடும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து பார்த்தேன், ஒரு டீ கடை வச்சுருந்த ஒருத்தர். அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனக்குமுறல், நம்ம போய் எலெக்ஷனில் நிற்கணும், நின்று எப்படியாவது ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டு அவர் பண்ணுறார். அதாவது சமூகத்துக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லி நினச்சி அவர் வந்து நின்னாப்பில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச ஓட்டு 110 ஓட்டு 150 ஓட்டு தான் கிடைச்சிது. அதாவது இந்த சமூகத்தில் பணம் இருக்கிறவன், ஏற்கனவே வந்து பெரிய அளவுக்கு பொசிஷனில் இருக்கிறவங்க, அரசியலில் பெரிய அளவுக்கு சாதித்த குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்க மட்டும்தான் பெரிய இடத்துல வந்து அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க இவங்க தான் பெரிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்காங்களே தவிர அவங்க தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்களே தவிர சாமானிய மக்களுக்குள்ளேருந்து எம்எல்ஏ ஆவாங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, அதுக்கு இது வரைக்கும் முடிவு கிடைக்கவே இல்லை, கேள்விக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இந்த எலெக்ஷன் ஆட்சி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் நான் இருக்கிறேன். ஏற்கனவே ஆட்சிக்குள்ளே இந்த டிஎம்கே மேலே பல அதிருப்திகள் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கேல தலைமைக்கு உண்டான பல குழப்பங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைமை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டிஎம்கேக்கு, அதாவது ஆட்சிக்குள்ளே இருந்த டிஎம்கேக்கு போட்டியாக இருக்கிற ஒரு கட்சியாக ஏடிஎம்கே இப்போ தான் பலம் வாய்ந்த கட்சியாக மாறிட்டு வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் டிஎம்கே ஆட்சிக்குள்ளே நடந்த சில குளறுபடிகளாக இருக்கலாம், சில வந்து குழப்பங்களாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கடைசியாக இருக்கிற இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிகளை நம்ம 2 பேர் நம்ம வந்து, அதாவது நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக வர யாருமே பெரிய அளவுக்கு தவறுகள் செஞ்சிட முடியாது. முதல்ல 5 வருஷத்தில் பெரிய அளவுக்கு தவறுகள் செஞ்சிட முடியாது. அதனால ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்பாங்க. விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்குள்ளே இருக்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க. அதாவது என்னுடைய தலைவர் வந்து பெரிய இடத்த வந்து அடையணும், அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அது முதல் எலெக்ஷன்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்த, அதாவது இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக விஜய் அவருக்கு கிடைக்கிற ஓட்டை வச்சு நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வந்து கடந்த 15 வருஷங்களாக ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு கட்சி. பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை உருவாக்கியிருக்கு. இந்த எலெக்ஷனில், இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த எல்லா டிபேட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை டிவிக்கேவோ யாருமே கிடையாது. பர்ஃபார்ம் பண்ண ஒரே ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ஒரு கட்சியை சார்ந்த 234 வேட்பாளர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இளைஞர்கள் கூட்டமாக, அதாவது 35 வயசுலேருந்து 30 வயசு, எப்படி சொல்கிறது, 50 வயசுக்கு உள்ளே இருக்கிற அந்த தேர்வாளர்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே மாதிரி 50% பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்கிற கட்சியும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை சார்ந்த பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தால் கூட அரசியல் ரீதியாக ஒரு வாய்ப்பாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே இல்லை வந்து நாம் தமிழக வெற்றி கழகம், இது எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே குற்றவியல் வழக்கில் வந்து மாட்டாத யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% பீப்புளாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு குற்றவியல் வழக்கில் கேஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸுக்கிட்ட வந்து மாட்டிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது
இந்த கட்சிகளுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏக்கள் உள்ளுக்குள்ளே போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்கை செலுத்துங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா எலெக்ஷன் அப்பவும் சரி, 2021 எலெக்ஷன்லையும் இதே மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரியாக புதுசாக வருகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் தவிச்சிட்டு இருக்க கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நகர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. கண்டிப்பாக தமிழகம் நல்ல இடத்தை நோக்கி நகரணும், அதுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.